ஏட்டையா புட்டத்தா திறக்கிறாரு அவரை கொஞ்சம் ஓடுங்க சொல்லு. ஓடல. ஓகே ஓகே. அப்புறம் பாப்போம். ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில இருக்கு. ஐ அம் சக்திவேல் வித்அவுட் லைசென்ஸ் லேகியம் மேக்கர் 420. நீங்க சொல்லுங்க சேஜி. செட் ஃபண்ட். ஓ, நிதி நிறுவன அதிபர். அது எப்படியா? நானும் சிம்னி விளக்க பொருத்தி வச்சு கண்ட மேனிக்கு புளிக்க தள்ளுறேன். ஒரு பையன் சிக்க மாட்டேங்கிறான். உங்ககிட்ட மட்டும் எப்படி தேடி வந்து மாட்டாங்க. என்ன பார்த்தாலே கஸ்டமர் நம்புறாங்க. இனிமேல் என்ன தப்பு? தமிழ தப்பு தப்பா பேச நம்புறாங்களா? வெளியே போய் வச்சுக்கிறேன். தேங்க்யூ குருஜி. நீங்க ஈவ்டி சிங். பொம்பளை புள்ளையா கிண்டல் பண்ணிருக்கிறார். பேர் என்னன்னு தான் கேட்டேன். அதுக்கு போய் 3 மாசம் உள்ள போட்டாங்க. இப்போ நீங்க விரும்புற பொண்ணை விட உங்களை விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தாடி வசனம் பழசா இருக்கோ? தர்மத்தில் வாழ்வு தன்னை சூது கவ்வும், தர்மம் அதை மறுபடியும் வெல்லும். இல்ல சார், அவங்க லவ் பண்றாங்களோ இல்லையோ, சாகர வரைக்கும் அவங்க நினைச்சுக்கிட்டே இருப்பேன். விதி வலியது. என் பொண்டாட்டிக்கிட்ட செலவுக்கு காசு கொடுன்னு ஒரு தட்டு தட்டின தம்பி, வரதட்சணை கொடுமன்னு உள்ள தூக்கி போட்டான். போய் இந்த வயசுல இவர் என்ன செஞ்சாரு? இவரே தெரியாதா? சன் டிவில எல்லாம் வந்திருக்காத. பேரு என்னன்னு கேளுங்களா? சீலஸ்ரீ அம்பலவான சுவாமிகள். அதான் சிட்டிங் எல்லாம் ஒரு சைஸா இருக்கா? அம்பலவாணன் என்ன செஞ்சீங்கோ? என்ன செய்யலன்னு கேளுங்க. பருப்பு விற்கிறதுக்காக வடநாட்டுக்கு போயிருக்காரு தம்பி. தோரம் பருப்பு, கடல பருப்பு, உளுத்தம் பருப்புன்னு தமிழ்லயே வச்சிருக்கான் தம்பி இந்த தாடிக்காரன். ஆளும் பாஷையும் ஒரு மார்க்கமா இருந்த உடனே அவங்க இவரை சாமின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சும்மா விடுவாரா சாமி? ஒன்னைத்தான் சாமின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்கல்ல. அவன் குடுக்குற ஆப்பிள் அரிஞ்சு வாங்கி தின்னுட்டு மூடிட்டு உட்காந்துட்டு இருக்காம ஜாரி ஜோக்கிங் வேற. அடே சிரிப்பு வேற. அடியே, இந்தியாங்கிறனால தாண்டி இந்த போஸ்ட் எல்லாம் உன் பருப்பை கொண்டு போய் துபாயில வித்திருந்த. மைசன் என்ன ஃபாதர், எல்லாம் ஒரு கூட்டு பறவைகள். ஹலோ, கடிக்கிறான்டா. பரவாயில்ல மைசன். பரவாயில்லையா? செருப்பால் அடிப்பேன். ஏய், தீக்கறடா, திரண்டுக்க போகுது. ஏய், ஒண்ணுதான்டா. அவன் போலீஸ்காரன் அடிச்சா பெரிய இவனா? அவன் போய் சொல்றா. ஏய் ஏய்,
லாக் பண்ணு. பொழுது பையா அடிச்சு தூக்கி முடிக்கிறவன. ஒருத்தர் இல்ல படு. இப்படியே அவனை பார்த்தாலும் அடிக்கிறேன் கடிக்கிறேன் தெரிஞ்சுன்னா ஆயுஸ் கொண்ட வெளிவிட மாட்டாங்கடியோ. வந்தமா நல்லா தின்னு உடம்ப கிண்ணு நேத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். There he is, Swamiji. Swamiji. How are you, Jennifer? I'm fine. We Hey, are va. so happy to see you, Swamiji. நல்லா இருக்கா சக்தி? பாஸ்த பொட்டியில போட்டு மூடிட்டு முதல் பீடி கொடு. அக்காவை தெரியுமில்ல? தெரியும்டா, பொட்டல வீர கோமதி அக்கா தானே? டேய், என்ன கத்துற? என்ன மூஞ்சி போக்குறல வீங்கி இருக்கு? வந்த இடத்துல சும்மா இருந்தா தானே? குழம்பு சட்டிக்குள்ள போட்டு அமுக்கு அமுக்குன்னு அமுக்கிட்டா மாப்பிள்ள. வெக்கமா இல்ல? பொசு பொசுன்னு கை நீட்டினா ஜெயில சும்மா விடுவானா? இங்க பார், வந்த அன்னைக்கு நான் வாங்கின கடி. உன்னை அடி வாங்க விட்டுட்டு உன் கூட்டாளி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நீ வேற, அவன் அடிக்கிறதே ஒரு திணிச்சு அடிக்கிறாயா? எல்லாம் என்ன மாதிரியே இருப்பாங்களா? அடையண்டா, அதை பத்தி உனக்கு தெரியாது. சுடுகாட்டிலே பிறந்து அங்கேயே புழங்கி பாவம்டாது. ஜெய ஜெய அம்பலம் ஜெய ஜெய அம்பலம் ஜெய ஜெய அம்பலம். தாடியை முடிச்சவன உன்னை தூக்கி போட்ட மிதிக்க போறேன் பார். சத்தம் போட வாசியம் பண்றா. அதான் ஒரு மாதிரி விரிச்சு மிதிக்க இருக்காப்லையா? எதையாவது பண்ணிட்டு உள்ள வந்து என் மான மரியாதை காப்பாத்து மாப்பிள்ள. ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாது. இருக்கிற வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் ஜாமீன் எடுக்க ஏற்பாடு பண்ணு. ஜெனிஃபர், I love you. உடம்பு பாத்துக்க. Take care. பச்சைக்காரன் போ போ போ. ஐயோ, இவளை விட்டு விட்டு 2 நாள் வெளியூர்ல நிம்மதியா இருக்க முடியுதா? இப்ப பாரு பிரச்சனை பிரச்சனை. ஏமா எதை வித்த உனக்கு நடி? சினிமா பார்க்க போனல, பார்த்துட்டு பேசாம வீட்டு வர வேண்டியது தானே? அப்படி எல்லாரும் முடியும் என்னால இருக்க முடியாது. தப்பு யார் பண்ணாலும் தண்டனை கொடுக்காம விட மாட்டா இந்த மஞ்சு. கடவுளே, உன்னை பெத்தடைக்குவா திருப்பதிக்கு மேலேயும் கீழே ஏறி இறங்கணும். தருதல தருதல. I don't care. ஆனா ஒண்ணு, நாளைக்கு அவார்ட் வாங்கிட்டு நான் இங்க வருவேன். நீங்க யாரும் தொடக்கூடாது. வாய் மூடு. ஜெயில இருக்கிறவன் வெளியே வந்து என்ன பண்ண போறான்னு பதறிட்டு இருக்க. அவார்டு வாங்க போடலாம். அவார்டு. ஏய் லங்கரே, ஏய்
சக்தின்னு கூப்பிடு. சரி வா, உன்னை பார்க்க ஆள் வந்திருக்கு. எதுக்கு பொழுதனைக்கு இங்க வந்துட்டு இருக்கீங்க? ரொம்ப பாசம் போங்கடா, உள்ள வர வேண்டியதானே? பாலிடெக்னிக் டாக்டர். தம்பி, இந்த தருதலை பெத்தவங்க முறையில நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க பெரிய மனசு பண்ணி தயவு செஞ்சு இதெல்லாம் மறந்துடுங்க. மன்னிப்பு கேட்டாச்சா? போலாம். இருடி, பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, அதிக பிரசங்கி. செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு வீராப்பு வேற. தம்பி, சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவளால நிம்மதியே போச்சு. நீங்க மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்பதான் என் மனசு ஆறும். ப்ளீஸ். பரவாயில்ல சார், நமக்குள்ள திருப்பி திருப்பி ஒரு ஃப்ராட பார்த்து கும்பிடுறீங்களே. தம்பி, என்னாச்சு? ஏன் அடறீங்க? என்ன ஜெயில முடிச்ச போன கூட கஷ்டமா இல்ல. எல்லாம் போய் திரும்ப திரும்ப பிராணம் சொல்ல நான் எங்க போய் சொல்லுவேன்? இந்த சாமி கிட்ட போய் முறையிடுமே. அழுகாதீங்க தம்பி, அழுகாதீங்க தம்பி. தம்பி, தம்பி, பாரு பாரு எப்படி அழுகிறார் பாரு. தம்பி அழுகிறத பாரு. இப்படி அழுத வந்து புண்படுத்துற புண்படுகாரி. மன்னிப்பு கேள், 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 மன்னிப்பு கேளு. அப்பா லூசா பானி. ஆமாண்டி, உன்னை பெத்தம் பாரு, நான் லூஸ் தான். பரவாயில்ல, நீ மன்னிப்பு கேளு. கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? ஏன் கேட்க மாட்டேன்? ஏன் கேட்க மாட்டேன்? உனக்கு தெரியாதுப்பா, அவ எப்படி எல்லாம் கட்ட உருட்டி ஏமாத்துவான் தெரியுமா? ஃப்ராட், ஃபுல் ஆஃப் ஃப்ராட். டேய், கடைசியா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். சொல்லு. என்ன ஏமாத்தி போடுங்க 400 rupees. என்னோட HMT வாட்ச், ட்ரெயின்ல நான் கட்டின ஃபைன் 500. இப்ப நான் வந்து போற செலவு 75. இது எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லு. இப்பவே உன்னை ரிலீஸ் பண்ண சொல்றேன். ஐயோ, நீ உண்மையிலேயே படிக்கிறியா இல்ல பேண்ட் சட்டை போட்டு ஊர சுத்துறியா? பெரிய சேனாதிபதி சொன்னவன விட்டுற போறாங்க. ஏன் விட மாட்டாங்க? அவங்கள பிடிச்சாங்க, நான் தானே பிடிச்சு கொடுத்தேன். வாங்கினதுன்னு பத்தல சார். என்ன சார் இது? நான் பாடி சிவனேன்னு துணியை துவைச்சிட்டு இருந்தேன். என்ன கூப்பிட்டு வச்சு பாருங்க, ஆகாத காரியம் எல்லாம் பேசுறத. இன்னும் நான் சாத்து இழுத்துட்டு போங்க சார். ஏ, என்ன சொன்ன? ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் செய்வா, தெரியும்ல? ஓய், இங்க பார், நான் மனசு வைக்கல இங்கே கடந்து செத்துருவேன். என்னடா பாக்குற? சார் வெளியே போங்க. ஏய், நீ மனசை கட்டி நம்மளே வர முடியாது. என்னமோ நந்தாவன் பிடிச்சேன்னு பெருசா பீத்திக்கிறிய. அன்னைக்கு என் கழுத்து பிடிச்சு தொங்கிட்டு இருந்தல்ல, அப்போ இது இன்னைக்கு வந்து யோசனை இல்ல, அன்னைக்கே யோசிச்சேன். பொம்பளைங்க பாவம் சும்மா விடான்னு சொல்லுவாங்களே, அதுக்காக விட்டேன். புரியுதா? இதெல்லாம் பாவம் மைசன். போட படிக்கிற உள்ள தள்ளிட்டு வந்து நம்மள பாங்குறான். தல 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 தல. அட விடுங்க தம்பி, நமக்கு எதுக்கு இந்த ஊர்? விடுங்களே, இதே வேலையா போச்சு.
என்ன சண்டை? ஒண்ணும் இல்ல சார். ஒண்ணும் இல்லையாம இங்க கட்டி ஒன்றுட்டு இருக்க. அது சும்மா வெளில போனா எப்படி சண்டை போறேன்னு கத்துக்கிட்டேன் சார். யார் நீ? ஆமா சார். அவனுக்கு ஏய் அவனை எடுத்துருவாடா. சார் 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 உன்னை எல்லாம் கவனிச்சா தாண்டி சொன்னாங்க. சத்தியமா சார். சார் சண்டை போடா சார் பழகணும். குடிச்சவன நிஜமா சார். சார் சார் என்ன சார் இப்படி இருட்டு ரூம்குள்ள போட்டு வச்சுங்க. யாரது யாரது மனசு திறந்தது ஊரது பேரது உசுறு கேக்குது முத்தையில் குயிலொன்னு தவிக்கையிலே உலகம் தெரியாம மயங்கையிலே வழித்துணையா கை கோர்க்க வந்தியா இந்த வாழ்க்கை முழுவதும் கூட வருவியா யாரது யாரது மனசு திறந்தது யாரது யாரது மனசு திறந்தது நேற்று எங்கே நின்றிருந்தோம் இன்று இங்கே வந்து விட்டோம் நாளை எங்கே சென்றிடுவோம் நம்ம கையில் ஒன்றும் இல்லை நடப்பதெல்லாம் எழுதுனது நடக்கிறதா உனக்கும் எனக்கும் தெரியாது யாரது யாரது மனசு திறந்தது மட்டுமா ஹேய் சித்தா நான் ஆசைப்பட்டாலும் இங்க இருக்க முடியாது போடான்னு பத்தி விட்டாங்கன்னா போய்தான் 10 நாள் தான் என்ன பட்டுமா மைசன் மைசன் கீழே போடுற வர்ற நேரம் ஆயிப்போச்சு இந்தா பள்ளிக்கூடத்துல சேர்க்க இந்த மாதிரி பதற இதெல்லாம் வாத்தியாரா அக்காங்கிற மரியாதைக்கு முன்னாடி வேணா பிடிக்காம இருப்பேன் நல்ல ஆள் பார்த்து சேர்த்து விட்டுருக்க
வணக்கம்யா. என்ன கோமதி, யாரா நீ? சொல்லுக்கா. சக்தின்னு சித்தம் கூட ஜெயில இருந்தா. அதுக்கு என்ன இப்ப? 3 மாதத்துக்கு மேல ஆச்சு. அது குணத்துக்கு இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம். அதான் ஒரு ஜாமீன போட்டு பாத்துடலாம்னு. அசால்ட்டா பேசுற. அதுக்கெல்லாம் 2-3 லட்ச ரூபா செலவு தெரியுமா? எமுட்டாடா என்ன? உங்களுக்கு அதான் உள்ள போயிருக்கா? டேய், எத்தனை பேர்கிட்ட சொல்லிருக்க எனக்கு அதான் உள்ள போயிருக்கானே? இது வரைக்கும் அடிக்க வச்சுதான் இருக்கோம். முடியாதுன்னு சொல்லி பாரு, கதை கந்தலாயிரும். பேசாம இருடா. என்னடா நீ? நீ வேணா கெஞ்சிட்டே இரு. உன்னை போய் கூட்டு வந்து பாரு. மகாதேவா, வெளியேடுக்கு ஏற்பாடு பண்ணு. உனக்கு ஒரு நாள் தான் கெடு. இல்ல கோடாக்கி எடுத்துட்டு போய் ஜட்ஜி வீடு வாசலே அடிச்சு சாமி ஆடிடுவேன். ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை, உன் கஞ்சா தோப்பு ஜாக்கிரதை. என்ன கோமதி இதெல்லாம்? அன்னைக்கு நடனா யாரும் இல்லாத அனாதை பைய, ஒன்றதுக்கு கூட இடம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி எவனைய ஒருத்தனை சேர்த்து விட்ட. இன்னைக்கு புதுசா ஒருத்தன் வந்து வக்காலத்து வாங்குறான். விளையாட்டுத்தனமா எதையாவது பண்ணி விட்டா என்ன தெரியுமா? தப்பா எடுத்துக்காதீங்க முதலாளி. அது மேல உள்ள பிரியத்துல அப்படி பேசிட்டான். நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி வெளியில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும். சரி, ஏற்பாடு பண்றேன். ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி சல்லி பயலுள்ளோட பழக விடாதவன. 4 பேருக்கு தெரியுற தொழிலா பண்ணிக்கிட்டு இருக்கோம். चल 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 सवारी पोवोम, चलो चलो जल्दी पोवोम, चलो 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 चलो. நானா அது ஹலோ. கையோடு வாட்ச் கொடு. நான் போட்டா போ. உன்னால தான் ஜெயிலுக்கே போயிட்டு வந்திருக்கேன். என்னமோ மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறியா? இங்க எப்படி பேச முடியும்? யாராவது பாத்துட்டாங்கன்னா? பாத்துட்டு போறாங்க. அதுக்கெல்லாம் அஞ்சறால நீ. போதும் போதும், இப்பெல்லாம் நான் அப்படி கிடையாது. பார்த்தாலே தெரியுது. என்ன தெரியுது? முந்திக்கு இப்ப நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ். நெக்ஸ்ட். வாசனை தெருவே தூக்குது. என்ன சொல்ல போற? ஐயோ கூச்சமா இருக்கு. என்ன பத்தி எப்பாவது நினைச்சு பாத்தியா? இல்லையே. போய் கனவுல வந்திருப்பேன். உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அந்த ஜெயில் கொசுக்கடியிலே வந்துச்சு. உங்க அப்பா வீடு பூரா ஏசி மிஷின் மாட்டி வச்சிருக்கான். உனக்கு வந்திருக்காத? ஆமா, என்ன கனவு கண்ட? சொல்ல மாட்டேன். இங்க பாரு, சொன்னேன்னு வச்சுக்க, உனக்கு ஒண்ணு தருவேன். என்னது? புரியுறீங்க? மஞ்சு குட்டி, இதோ வரேன்ப்பா. நாளைக்கு பேசலாம். நாளைக்கு கூட காலேஜ் இருக்கே. ஐயோ, காய்ச்சல்னு சொல்லிட்டு பால் பண்ணிக்கு வரேன். பேசலாம். டாடா. பை. யாருக்கு ஜாமீன்? சித்தனுக்கு. அவன் எப்படி உனக்கு தெரியும்? ஒன்னா வேலை பார்த்தோம். அவன் கஞ்சா கடத்தவனாச்சே. நீ அதே தொழில் தான் செய்யறியா? அவன் கோர்ட்ல ஆஜராகலைன்னா போலீஸ் ஒன்னு தான் பிடிச்சிட்டு போக தெரியுமில்ல? செய்யுங்க. 3 லட்சம் ரூபாய்க்கு பெயில் பாண்ட் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போ.
பாவியலா கடைசியில இப்படி பட்டினி விட்டிலடா. கோமதி ஏதாவது ஆக்கி வச்சிருக்கோம் கேட்போம். கேட்டு இடி வாங்கி சாவா, பேசாம இங்கே படியா. என்னாச்சு? ஏய், என்னாச்சு? சத்தி சத்தி ஏய், சத்தி எந்த கர்மத்தை குடிச்ச இந்த நாத்தனாரே? எது ஒட்டி உனக்கு அறிவில அவன் தான் சேர அதுன்னு தெரியும் நீ குடிச்சு கொடுத்தேன். ஐயோ உங்களெல்லாம் விட்டு நான் போறேன். அடிச்சி அளவா குடிச்சு தொலைக்க வேண்டியதானே. ஏய் சாப்பிட்டியா? ஏய் சத்தி சாப்பிட்டியா? யாரு? நான் தான்டா. சாப்பிட்டியா? யாரு? சாப்பிட்டியாடா? சொல்றா சாப்பிட்டியா? இப்ப என்ன பண்ணிட்ட? வெறும் வயிறா படுக்கிறானே எழுப்புனா இப்படி போட்டு அடிக்கிற. என்னமோ தொட விட மாட்டேங்கிறிய. எப்படியோ போங்க. சாப்பிடு.